Because iteration for second order ordinary differential equation இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே பிகாட்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சைமல்டேனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூ தான் இது. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்த்துருந்திங்கன்னா அதே மாடலில் தான் இந்த சம்மும் நம்ம போட போகிறோம். செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். d squared y by dx squared is equal to f of x comma y with conditions y is equal to y naught, dy by dx is equal to z naught when x is equal to x naught. இந்த ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை தான் இந்த பிகாட்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்து இந்த கிவன் ஈக்குவேஷனை நம்ம சைமல்டேனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் dy by dx தந்திருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி எழுதிக்கலாம். z is equal to dy by dx. இப்போ எகெயின் இந்த வேல்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். we get dz by dx is equal to d by dx of this one, dy by dx. இதை எப்படி நம்ம சிம்பிளாக எழுதலாம்? d squared y by dx squared எழுதலாம். ஸோ இதுதான் வந்து given ஈக்குவேஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த d squared y by dx squared பதிலாக f of x, y நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. dy by dx is equal to zனும் dz by dx is equal to f of x, yனும். ஓகேங்களா? வித் த கண்டிஷன் y is equal to y naught, dy by dx தான் நம்ம zன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் z is equal to z naught and x is equal to x naught. ஸோ இது வந்து சைமல்டேனியஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சைமல்டேனியஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோமோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் வி ரீச் த ரிசல்ட். ஏன்னா கிவனை தான் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிவனை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் எடுத்து சைமல்டேனியஸாக மாற்றிட்டு இதை சால்வ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை தரப்போகிறோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண நோட்ஸுமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைமல்டேனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணோம்னா அந்த ரெண்டு nth அப்ராக்சிமேட் சொல்யூஷன் எழுதுவோம். yn is equal to y naught plus integral x naught to x f of x, y n minus 1, z n minus 1 dx. அதே மாதிரி zn is equal to z naught plus integral x naught to x g of x, y n minus 1, z n minus 1 dx. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? dy by dx is equal to zனும் dz by dx is equal to f of x, yனும். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? dy by dx is equal to f of x, y, z. ஸோ இந்த zங்கிறது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x, y, zன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த f of x, y இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா g of x, y, zன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. கொஷின் என்னென்னா, சால்வ் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பை பிகாட்ஸ் மெத்தட். d squared y by dx squared is equal to xy plus 1 where y is equal to 1, dy by dx is equal to 0 where x is equal to 0ன்னு தந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஐட்ரேஷனுமே நம்மளுக்கு தரல. எத்தனை ஐட்ரேஷன் எத்தனை அப்ராக்சிமேஷன் ஃபைன் பண்ணணுன்னு தரல. நம்ம இப்போ ஜென்ரலாக போடுறதுனால நான் செகண்ட் அப்ராக்சிமேஷன் வரைக்கும் போடுறோம். எக்ஸாமில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனாக y1 y2 ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனாக y1 தந்திருப்பாங்க, செகண்ட் அப்ராக்சிமேஷனாக y2 வேல்யூ தந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னது? செகண்ட் ஆர்டர் d squared y by dx ஸ்கொயர்னா செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூஷன் எடுப்போம். என்ன சப்ஸ்டியூஷன்? dy by dx தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம zன்னு எடுக்கிறோம். dy by dx is equal to zன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு dz by dx, அதுதான் நம்ம கண்டிஷனில் சொல்லியிருக்கோம். dy by dx is equal to z. இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த வேல்யூ தான் வந்து கிவன் d squared y by dx ஸ்கொயருக்கு ஈக்குவலாக என்ன தந்திருக்காங்களோ அதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணும். ஸோ அதே கான்செப்டில் dy by dx is equal to zன்னு எடுக்கிறோம். dz by dx is equal to இங்கே என்ன தந்திருக்காங்க? xy plus 1ன்னு தந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ g of x, y, z. இது வந்து f of x, y, z. அந்த கண்டிஷன்ஸு நம்ம y is equal to 1 எடுத்துக்கிறோம்.
dy by dx வந்து நம்ம zன்னு எடுத்திருக்கிறதுனால z is equal to 0, x is equal to 0. ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா, in order to solve the given second order initial value problem, second order initial value problem solve பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ we can solve the above first order simultaneous initial value problem. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற இதை சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம சைமல்டேனியஸ் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணமோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த nth அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். nth அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா yn zn நம்ம சைமல்டேனியஸில் எழுதுனது தான் எழுதியிருக்கேன். y0 + integral x0 to x f of x, y n - 1, z n - 1 dx. zn is equal to z0 + integral x0 to x g of x, y n - 1, z n - 1 dx. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் f of x, y, z வந்து zம், g of x, y, z வந்து xy + 1ம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணணும்? ஒய்க்கு பதிலாக yn - 1, இசட்க்கு பதிலாக zn - 1 பண்ணும். நம்மளுக்கு இங்கே வெறும் z மட்டும் இருக்கிறதுனால zn - 1 கிடைக்கிது. அதே மாதிரி ஜிக்கு பதிலாக g of x, y, zல yக்கு பதிலாக yn - 1, zக்கு பதிலாக zn - 1 பண்ணும். இங்கே z டேர்ம்லனால x y n - 1 + 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த x0, y0, z0 வேல்யூவும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த சம்மில் தேவையான yn இதுதான், zn இதுதான். இதை வச்சு ஃபஸ்ட்டு n is equal to 1ன்னு அப்ராக்சிமேட் எடுப்போம்ல, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். n is equal to 1ன்னு எடுங்க இந்த ஈக்குவேஷனில். இதை வந்து நம்ம 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் n is equal to 1 போட்டிங்கன்னா y1 is equal to 1 plus integral 0 to x z 1 minus 1 0, that is z0 dx. இந்த சம் பொறுத்த வரைக்கும் z0 ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இந்த இன்டெக்ரல் 0 ஆகிடுது. y1 ஓட வேல்யூ வந்து 1 கிடைக்குது. இங்கே z1 வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to x x y0 plus 1 dx வரும். y0 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into x வந்து x. நெக்ஸ்ட் ஆர்டினரி இன்டெக்ரல் பண்ணுறோம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2, 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். லிமிட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்பர் லிமிட்டில் தான் வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் அந்த சேம் தான் கிடைக்கும். இதுதான் வந்து y1 வேல்யூ, z1 வேல்யூ. இதை பேஸ் பண்ணி அடுத்தது y2 z2 செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் அப்ராக்சிமேஷன் பண்ண போகிறோம். n-க்கு பதிலாக 2 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ y2 is equal to 1 plus integral 0 to x z 2 minus 1 1. So that is z1 dx வரும். இங்கே z2 is equal to integral 0 to x into y 2 minus 1 1, that is x y 1 plus 1 dxன்னு வரும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். y2 z2 வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைண்ட் பண்ண z1-ஐ ரீப்ளேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணால் we reach the result. அதே மாதிரி இங்கே y1க்கு பதிலாக நம்மளுக்கு 1 கிடச்சிச்சு. ஸோ x into 1 வந்து x தான், x plus 1 dxன்னு வருது. இதை வந்து இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் தந்திருக்கேன். வித் ஹிண்டோடையே நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மை. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆய்லர்ஸ் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.